மேட்டுப்பாளையம் பகுதியில் 73 லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கோரிமேடு, இஸ்ரவேல் நகர், பெருமாள் தெருவில் 38 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் முத்திரையார்பாளையம் ஓம் சக்தி நகரில் 35,25,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை துவங்கியது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொகுதி எம்எல்ஏ அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ், செயற் பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் சாரணப்பேட்டையில் தங்கும் வசதி இல்லாதவர்களுக்காக 2,75 லட்சம் ரூபாய் செலவில் இரவு விடுதி கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடப்பதாக இருந்தது. இதற்காக அங்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அப்பகுதி மக்கள், இங்கு பலர் வீட்டு வசதி இல்லாமல் உள்ளனர், அதற்கு இந்த இடத்தில் வீடு கட்டி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜையை நடத்தவில்லை. இது பற்றி முதல்வர் கூறுகையில், இப்பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று இங்கு தங்கும் விடுதி கட்டுவதற்கு பதிலாக கதிர்காமம் அரசு மருத்துவமனை அருகே கட்டினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் தலைமை மன்றத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம், ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளும் செய்யப்பட்டது. மேலும் மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதியின் தலைவருமான பாஸ்கர் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பிரபாகரன் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார், வசந்தன் கோ மேலாளர் செல்வம், செயலாளர் முரளிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடிகை திரிஷாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 20 வருடங்களாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் அவரது தீவிர ரசிகர் திரிஷாவுடன் ஒரே ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும் என தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியான ஜோடி திரைப்படத்தில் அறிமுகமான நடிகை திரிஷா 27 வருடங்களாக முன்னணி நடிகையாக உள்ளார். இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பகுதி நேர ஓட்டுநராக பணிபுரியும் மகேஷ் என்பவர் நடிகை திரிஷாவின் தீவிர ரசிகர் ஆவார். நடிகை திரிஷாவின் ஒவ்வொரு பிறந்தநாள் அன்று இவர் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த ஆண்டு வில்லியனூர் சந்திப்பில் திரிஷா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாமி திரைப்படம் வெளியானதில் இருந்து திரிஷாவை எனக்கு பிடிக்கும் என்றும் அவரை ஒரே ஒரு முறை நேரில் சந்தித்து செல்ஃபி எடுக்க வேண்டும் என தனது ஆசையை தெரிவித்தார். மேலும் திரிஷா பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 20 வருடங்களாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி லாஸ்பேட்டையில் முப்படையினரின் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் தத்ரூபமாக நடைபெற்றது. காஷ்மீர் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 29 பேர் உயிரிழந்ததை அடுத்து அதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் முகாமிட்டு இருந்த இடத்தில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளதாக மத்திய உள்துறை பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியா மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அரசுகள் தயார் நிலையில் இருக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி புதுச்சேரி அருகே உள்ள லாஸ்பேட்டையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், என்சிசி மாணவர்கள் என முப்படையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு ஒத்திகையில் குண்டு வீசி தாக்குதல் செய்யப்பட்டால் எவ்வாறு பொதுமக்களை மீட்டு முதலுதவி அளிப்பது, தாக்குதல் நடைபெறும் பொழுது தற்காத்து கொள்வது, விரைந்து மீட்பது, ஆயுத கிடங்குகள், தகவல் தொடர்பு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை மறைப்பது, சைரன் ஒலி எழுப்பி மக்களை எச்சரிக்கை செய்வது என்பது போன்ற செயல்முறைகள் செய்யப்பட்டன. விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை என்பதால் மக்கள் அச்சப்படாமல் இந்த ஒத்திகை நிகழ்வில் பங்கேற்றனர்.
தூண்டில் முள் வளைவு அமைக்க நிதி ஒதுக்கியும் அரசாணை வெளியிடாத தமிழக அரசை கண்டித்து கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் தேர்தலையும் புறக்கணிப்போம் என சின்ன முதலியார் சாவடி மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சின்ன முதலியார் சாவடி மீனவ கிராமத்தில் 750க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் 250 படகுகளை கொண்டு ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி மீனவர்களின் படகுகளை நிறுத்தி வைக்க இடவசதி இல்லாத காரணத்தினால் அடுத்துள்ள தந்திராயன்குப்பம் கிராமத்தில் படகுகள் நிறுத்தப்படுகிறது. இதனால் இரு மீனவ கிராமங்களுக்கிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் உருவாகிறது. இதனை தீர்க்கும் வகையில் உடனடியாக சின்ன முதலியார் சாவடியில் தூண்டில் முள் வளைவு அமைத்தால் இயற்கையாகவே கரை உருவாகி படகுகள் நிறுத்துவதற்கு இடம் கிடைக்கும் என 20 ஆண்டுகளாய் மீனவர்கள் வைக்கும் கோரிக்கைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. இதற்காக 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதுவரை அரசாணை வெளியாகாத காரணத்தினால் பிரச்சினை தீர்ந்தபாடில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை மீனவர்கள் அணுகிய போது 6 மாதத்திற்குள் சின்ன முதலியார் சாவடியில் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனியாவது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து 20 ஆண்டு கால போராட்டத்திற்கு முடிவு கட்டுமா என்பதுதான் சின்ன முதலியார் சாவடியின் ஒவ்வொரு மீனவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரியில் மத்திய மாநில அரசை கண்டித்து வருகின்ற 20ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறும் என்று இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விலைவாசி உயர்வை, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 20ஆம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், வருகின்ற 20ஆம் தேதி நடைபெற உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஏகமனதாக ஆதரவு தருவது என முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். வருகின்ற 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மாநில அளவிலான பந்த் போராட்டம் நடைபெறும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார். குருவிநத்தம் பகுதியில் விவசாய களத்துடன் கூடிய தானிய கிடங்கை எம்எல்ஏ செந்தில்குமார் திறந்து வைத்தார். குருவிநத்தம் கிராமத்தில் தானிய கிடங்கு மற்றும் உலர்களம் வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். எம்எல்ஏ செந்தில்குமார் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை நிதியின் கீழ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குருவிநத்தம் இருளன் சந்தை புறாந்தொட்டி பகுதியில் தானிய கிடங்குடன் கூடிய களம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் தலைமை தாங்கினார். விவசாயி முத்து வரவேற்றார். பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் வாழ்த்துரை வழங்கினார். விருந்தினராக எம்எல்ஏ செந்தில்குமார் கலந்து கொண்டு தானிய கிடங்குடன் கூடிய களத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விவசாயி தவமுருகன் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், கிராம திட்ட ஊழியர் சுரேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து மேலாண் இயக்குநர் மாறன் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் வழிகாட்டுதலின்படி கூட்டுறவு மேலாண்மை நிலையமானது பல்வேறு நீண்ட கால மற்றும் குறுகிய கால பட்டயம் மற்றும் சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வருகிறது. அதன்படி நகை மதிப்பீடும் அதன் தொழில்நுட்பங்கள் சான்றிதழ் பயிற்சி வகுப்பு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 14 நாட்கள் நடத்தப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர்வதற்கு 8ஆம் வகுப்பு பயின்றவர்கள் பயிற்சி கட்டணமாக 6500 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 500 ரூபாயும் செலுத்தி சேர்ந்து கொள்ளலாம். பயிற்சியில் சேர வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்தவர்கள் கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள், தேசிய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நகைக்கடைகளில் வேலை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. சொந்தமாகவும் தொழில் துவங்கலாம். பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தினை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு சுய்பிரேன் வீதியில் உள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
வெளிநாடுகளில் இருந்து போலி கடன் மொபைல் செயலி மூலம் புதுச்சேரி சேர்ந்தவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து பணம் பறிக்கும் செயலில் மோசடி கும்பல் களமிறங்கியுள்ளது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகின்றன. பொதுமக்களும் உடனடியாக கடன் கிடைப்பதால் அச்செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெறுகின்றனர். இதன் மூலம் சைபர் குற்றவாளிகள் பதிவிறக்கம் செய்த செயலியை கொண்டு அவர்களின் புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடி விடுகின்றனர். பின் தவணை தொகை கட்டும் தேதிக்கு முன்பாகவே கடன் வாங்கியவர்களுக்கு மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் எண்களிலிருந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என மிரட்டுகின்றனர். பணம் அனுப்பவில்லை என்றால் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டுகின்றனர். இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. விசாரணையில் இந்த சைபர் குற்றவாளிகள் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் ரோட்டரி கிளப் சார்பில் பல்துறை கல்வி நிறுவனங்களின் கல்வி கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி படிக்க உள்ள மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு காரைக்கால் மாவட்ட ரோட்டரி கிளப் சார்பில் கலை, அறிவியல், மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அனிமேஷன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டால் அமைக்கப்பட்ட தங்களது கல்வி நிறுவனத்தில் பயிற்றுவிக்கப்படும் ஒவ்வொரு துறை குறித்து மாணவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இன்று தொடங்கி நாளை மாலை வரை நடைபெறும் இந்த கல்வி கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு உயர்கல்வி பெறுவதற்குரிய ஆலோசனைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் தலைவர் ரமேஷ், செயலாளர் குணசேகரன், நிகழ்ச்சி தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 6 பேர் 2,89,000 ரூபாயை இழந்துள்ளனர். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் போலி இணையதளத்தில் தனது ஏடிஎம் கார்டு விவரங்களை பதிவு செய்தார். அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 18,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். சண்முகாபுரத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 6,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். ரெயின்போ நகரை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 5,000 முதலீடு செய்துள்ளார். லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒருவர் ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி 8,000 ரூபாய்க்கு கார் முகப்பு கண்ணாடியை ஆர்டர் செய்து ஏமாந்தார். பாகூரை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 2,50,000 ரூபாயை மர்ம நபர் எடுத்துள்ளார். கலைவாணர் நகரை சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலம் 2,000 ரூபாயை ஆன்லைனில் கைகடிகாரம் மற்றும் இயர்பட்ஸ் ஆர்டர் செய்தார். அவருக்கு 400 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே வந்துள்ளது. இதுபோன்று மோசடி கும்பலிடம் 6 பேர் 2,89,800 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு நேற்று கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக வருகின்ற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலாவும், திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அழுக்கல நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற கூடைப்பந்து பயிற்சி மையத்தை புதுச்சேரி கூடைப்பந்து சங்கத்தின் பொருளாளர் பிரகாஷ் சாந்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிச்சவீரான்பேட் பகுதியில் இயங்கி வரும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமியில் கூடைப்பந்து பயிற்சியின் துவக்க விழா கல்லூரியின் இயக்குனர் முனைவர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி இன்று நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் முனைவர் அபிராமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கூடைப்பந்து சங்கத்தின் பொருளாளர் பிரகாஷ் சாந்து கலந்து கொண்டு கூடைப்பந்து பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பள்ளி இயக்குனர் குமரவேல், தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தை சேர்ந்த அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி முதல்வர்கள், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலமாக பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முற்படும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் எனது சார்பிலும் புதுச்சேரி மக்களின் சார்பிலும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்கு இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மதிமுக 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து உடல் உறுப்பு கண்தானம் செய்து கொண்டாடினர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஊர்வலமாக வந்து கழக கொடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம், கண்தானம் செய்தனர். பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பொதுச் செயலாளர் ஆவடி அந்தரிதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் அவைத்தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன், மூர்த்தி போன்றோர் உடல் தானத்துக்கான விண்ணப்பத்தை ஆவடி அந்தரிதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தனர். இவ்விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கேப்ரியேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லத்துறை, மாசிலாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பாஜக எம்எல்ஏக்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கடந்த 26ஆம் தேதி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கர்ணா தலைமையிலான கும்பல் வெட்டி படுகொலை செய்த நிலையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த ரவுடி கர்ணா மற்றும் அவரது கூட்டாளிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இருப்பினும் உமாசங்கர் கொலை தொடர்பாக பல்வேறு குழப்பங்களும் மாறுபட்ட கருத்துக்களும் நிலவி வரும் நிலையில் சிபிஐ மூலம் நீதி விசாரணை செய்ய வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், வில்லியன் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் இன்று மத்திய புலனாய்வுத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங்கை புதுடெல்லி நாடாளுமன்ற அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்.